கருத்து நாமத்தை மைவிடதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமிலேக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்கிறாய் என்று சொன்னார். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போ நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொல்லு. இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது அநேக தேசத்தார் பட்டணத்தாரெல்லாம் அவர்களை எதிர்கொண்டு அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்து, உங்களோட தேவன் இருக்கிறார், எகிப்தில் செய்த அதிசயங்களை நாங்களாம் கேள்விப்பட்டோம் என்று சொல்லி அநேகர் அவளை வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் அவளை எதிர்த்திருக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுகிற இந்த அமிலேக்கர் என்பவர்கள் அவர் வழிமறித்து அவர்களை யுத்தம் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். அதை தேவன் சொல்லுகிறார், ஒரு சில காலங்கள் கடந்து போன பிறகு அமிலேக்கர் செய்த காரியங்களெல்லாம் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அவனோட போய் என்ன பண்ண, நீ யுத்தத்தை நடைமுறைப்படுத்து. அவன் தேசத்தில் காணப்பட புருஷர்களை ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆடு மாடு ஒட்டங்கள் ஒன்றும் பாராமல் அதை கொன்று போடு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். பொதுவாக இறை சன்னிதானத்தில் நீங்கள் தொழுது கொள்கிற தேவன் ஒரு பலமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலங்களும் சமயங்களும் காத்திருக்கிற தேவன். நமக்கு உண்டான உபத்திரங்கள் நெருக்கங்கள் போராட்டத்தில் நம்ம புலம்பி விடுறோமே தவிர தேவன் சகலத்தையும் அதில் காலத்தில் நேர்த்த செய்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17லிருந்து வாசிப்போம். பயப்படாமல் உனக்கு எதிரே வந்து நீ இளைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கரின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிறவன் பாளையத்துள்ள பலவினரெல்லாம் வெற்றி என்பதை நினைத்தரு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வரும்போது அவர் தொடர்ந்து யுத்தத்தில் நடைமுறைப்படுத்துவதனாலே இந்த சமயத்தில் பார்த்து கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி அந்த அமலேக்கர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்களை வெட்டி போடுகிறார்கள். அதை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். நீ போய் கானான் தேசத்தில் பிரவேசித்து அங்கே காணப்படும் போது நீ திரும்பி என்ன பண்ண, உன்னை சத்துருவாகிய அமலேக்கரை விடாத என்று வாக்கு கொடுக்கிறார். இங்கே யோசுவாவுக்கு அவர் வாக்கு கொடுத்த பிரகாரம் அவர் தொடர்ந்து கடந்து போய் நாட்களை நினைவு கூர்ந்து இஸ்ரவேலர் கானான் தேசத்தில் சுகபோகமாக காணப்படும் போது அங்கே முதல் ராஜா ஆகிய சவுலை அங்கே சொல்லுகிறார், அமலேக்கர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வழிமறுத்த நான் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். நீ போய் அந்த பட்டணத்தை அந்த ராஜா ஜனங்களை பண்ண முற்றும் அழித்து போடு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் இறை சன்னிதானம் என்பது நம்முடைய ஒரு இயலாமை சூழ்நிலை மனிதன் அதிகாரத்தையும் அவன் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி ஒரு யுத்தம் செய்தால் கூட தேவன் பழித்து இருக்கிற தேவன் என்று இறை மார்க்கம் சொல்கிறது. ஆனால் ஒரு பக்கம் நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன்தான், சாந்த குணமுள்ள தேவன்தான். இருந்தாலும் அதே போல் இறை மார்க்கம் என்பது அவருடைய மகத்துவத்தை ஒரு பக்கம் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்லமை தேவன்,
யெகோவா நாமத்தில் வெளிப்படுகிற தேவன், அவர் இருக்கிறவராய் இருக்கிற என்று சொல்லுகிறார், அவர் உன்னதமான தேவன் என்று பல நாமங்களுக்குள்ளாக தன்னை நிலைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இங்க தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நீ நல்ல முதிர் வயதிலே இளைப்பாறுவாய், 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்கிறார். ஒரு மனிதனை தண்டிப்பதாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் நிறைவடைந்தால் தான் தண்டிக்க முடியும். அப்படி அது வரைக்கும் தேவன் அந்த நாட்களை காத்திருக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பேசுகிற வருகை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தீர்மானிக்கப்பட்ட வேத புஸ்தகம் எழுதப்பட ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய காலங்கள் நிறைவேறப்படும் போது தான் செய்ய முடியும். நம்ம தான் தேவன் சர்வவல்லமை தேவனே, அவர் தான் எல்லாம் தெரியும், அதிகாரம் இருக்குன்றலாம் செய்ய முடியாது. அவர் நீதியின் தேவன் என்பதால் நீதியினுடைய ஒரு புள்ளி கூட மாறாத அது ஏற்ற காலத்தில் செய்யக்கூடியவர். ஒரு பக்கம் கிறிஸ்துவோடைய வருகையை சாத்தான் தடுக்கக்கூடியது. நீ பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் 2 முறை வர வேண்டும் ஆசைப்பட்டேன், சாத்தான் தடுத்தான் என்று சொல்லி. இப்படி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் ஒரு நிறைவடையப்பட வேண்டும், பாவங்களும் ஒரு நிறைவடைந்தால் தான் தேவன் தீர்ப்பு செய்ய முடியும். எதில் ஒன்று குறைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் ஒத்தி போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் பரிசுத்தமும் நிறைவடையப்பட வேண்டும், பாவங்களும் நிறைவடையப்படும் போதுதான் தேவன் ஒரு தண்டனையை கொடுக்க முடியும். அதற்கு முன்னாடி எந்த ஒரு தண்டனை என்ன பண்ண முடியாமல் கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வாக்கு கொடுத்திருந்தா கூட அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நடைமுறைப்படுத்துகிற அந்த நிலைகள் நிறைவேறினாதான் செய்ய முடியும். ஓசியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயிம் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர் தங்கள் இருதயத்தில் சிந்திப்பது அல்ல. இறைமார்க்கம் சொல்லுகிற மனிதனு செய்கிற எல்லா காரியங்களபடியாக தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு முறை சொல்கிறார், மனிதனு செய்கிற நன்மைகளை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். அதேபோல் நாம் செய்கிற எந்த ஒரு நன்மைகளும் அவன் தேவனை இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. அதான் மனிதன் பூமியில் செய்கிற பொல்லாப்பா இருந்தாலும் சரி, மனிதன் பூமியில் செய்கிற நற்கிரைகளாக இருந்தாலும் தேவன் அதை வைத்திருக்கிறார். அது ஜீவ புஸ்தகத்தில் தேவன் அதை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய சன்னிதானத்தில் நினைமூட்டப்படுகிறது. அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற மனிதனும் செய்கிற எந்த ஒரு நற்கிரைகளும் அது தேவ சமுதாயம் காத்திருக்கிறது. அதனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனை தேடி கடந்து போகிற வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அதற்கு ஏற்ற காலத்தில் பலன் கொடுக்கிறவர். அதெல்லாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் தேவனை அறிந்திருக்க நாம் எல்லாம் ஒவ்வொரு ஜாக்கிரதை நாம் செயல்பட வேண்டிய இறைமார்க்கம் சொல்கிறது. யாத்திராக 1ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம்.
மட்டுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படியெல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜன பல்லிக்கு பெருகுகிறார்கள். எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், நீங்கள் போய் 2 மருத்துவர்களை நியமித்து எபிரேய ஸ்திரீகள் பிள்ளை பெறப்படும் போது அவங்க பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போட்டுடுங்க என்று அவன் கட்டளை கொடுக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய ஒரு பக்கம் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த ஜனங்களோடு தேவன் இருக்கிறார் என்று மருத்துவச்சிகள் அறிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கே பிறக்கிற குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள். இப்போ பார்வோன் ராஜா கேட்கிறான், எப்படி எபிரேய பெண்கள் ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள்? நான் சொன்னது ஆண் குழந்தைகளை கொன்று போட தானே சொன்னேன் என்று சொல்லி. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், எபிரேய பெண்கள் பலவான்களாக இருக்கிறார்கள். நாங்கள் மருத்துவம் பார்ப்பதுக்கு முன்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணுது, பிறந்துடுது. நாங்கள் என்ன செய்வது என்று ராஜா கிட்ட பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் ராஜாவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த நிலைகளுக்கு அந்த சமயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மோசேயும் பிறக்கிறார். 400 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அது வரைக்கும் பார்வோன் ராஜா பார்த்தீங்கன்னா அந்த கட்டளை கொடுக்கல. அவன் எப்போ கொடுக்குறான் பாருங்க. தேவன் இப்படியாக மோசையை பிறக்க வைக்கிறார். அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை நடைமுறைப்படுத்த போகிறார். அதை அறிந்த பிசாசு பார்வோனுடைய இருதயத்தில் பூந்து திட்டமிடப்பட்ட நிலையே மோசை கொள்ளணும், அவ்வளோதான். ஆனால் பார்வோனுடைய கட்டளைக்கு மீறி தேவன் மருத்துவமச்சில் பேசி அங்கே மோசையை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா மோசை பிறக்கிற அந்த காலகட்டத்தில் தான் ஒரு கட்டளை போடுகிறான். மோசை பிறக்கக்கூடாது, ஏன்னா மோசை எதுக்காக பிறக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை சாத்தான் நடைமுறைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். யாத்திராங்க 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாண்டத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி தேவன் ஒரு 12வது ஒரு அற்புதங்களை செய்கிறார். நான் இந்த கடைசியான ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். பார்வோன் இப்போது உங்களை விடுவான் என்று சொல்லி எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளை முதற்கொண்டு பார்வோன் அரண்மனையில் இருக்கிற பிள்ளை முதற்கொண்டு நான் தலைச்சம்பிள்ளைகளை கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். எப்படி எபிரேய பெண்கள் பிறக்கப்படுகிற குழந்தைகளை பார்வோன் கொன்னானோ அதே போல் அதுக்கு பழித்து இருக்கிறார். யாத்திராங்க 12ஆம் அதிகாரம் 28-29 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் கர்த்தர் அடித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியரை அவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. இங்க பார்க்கிறோம், தேவன் ஒரு பஸ்காவை உருவாக்க சொல்லி அந்த ஆட்டை அடித்து எபிரேய வீடுகளை ஒவ்வொரு நிலைக்காலும் ரத்தம் பூசுங்க. இரவு நேரத்தில் ஜாமத்தில் தெய்வத்துதன் வருவான்.
எந்த ஒரு வீடு ரத்தம் பூசப்பட்டதோ அது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி அந்த வீட்டில் மரணம் உண்டாகாது. ரத்தம் பூசப்படாமல் எந்த வீடு இருக்கிறதோ அதில் தலைச்சும் பிள்ளைகள் கொலை செய்யப்படும் என்று சொல்லுகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக தேவதூதன் கடந்து போய் எகிப்தினுடைய பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அடிமைத்தனத்தில் காணவர சாதாரண குடும்பம் முதற்கொண்டு குழந்தைகளை கொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக மனிதனுடைய அதிகாரங்களும் ஆளுகையும் இருப்பதனாலே அவன் செய்கிற ஒவ்வொரு தவறுதலால தப்பித்தெல்லாம் கொள்ள முடியாது. காலங்கள் கொஞ்சம் மாறலாம், தலைமுறை கூட மாறலாம். தேவன் தான் என்ன தீர்மானித்தாரோ அது அப்படியே நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவர் தொழுது கொள்கிற நினைவு கூறுகிற நடைமுறை நாமெல்லாம் ஜாக்கிரதையாக நாம் கையாளப்பட வேண்டும். தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாம் அநேக உபத்திரங்களை, நிந்தைகள், அவமானங்களை கடந்து போனாலும் அது மீண்டும் பதிலளிக்கப்படும் என்று இறைமார்க்கம் சொல்லுகிறது. யாத்திராக 32ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாய் இருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கடற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கடற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். தேவன் மோசே மலைக்கு வர சொல்லுகிறார். 10 கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார். 40 நாள் அங்கே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக இந்த 5 ஆகாமத்தை அவர் தான் எழுதுகிறார். வேறு கட்டளை மாத்திரம் தான் மறுநாள் முதல்ல அனுப்பியிருப்பார். இந்த 5 ஆகாமத்துடைய வரலாறுகளெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார். அவர் சொல்லி கொடுத்து, நீ போய் இந்த ஆகாமத்தெல்லாம் எழுது. ஆதியாமத்திலிருந்து மனித குலத்தில் காணப்படுகிற பிறப்புகள், வளர்ப்பு, மீறுதல்கள் எல்லாம் மோசேவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதாவது 40 நாட்கள் ஆகிறது. இவர்கள் கீழே மலையின் அடிவாரத்தில் தங்கியிருக்கிறார்கள். மேலே போன மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் வருவானோ வரமாட்டான்னு தெரியல என்பதனாலே நாம் எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஒரு தேவனை உருவாக்கி நான் கானான் தேசம் புறப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். தன் கை காலுக்கு அந்த காதனைகளாம் எடுத்து ஒரு நெருப்பில் சுட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை முன்னிறுத்துகிறார்கள். இப்போ மோசேயோட தேவன் சொல்ல, ஜனங்கள் ஒன்று கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி நீ மலையை விட்டு இறங்கி கீழே போய் என்று சொல்கிறார். 26 வாசிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். மோசே வந்து பார்க்கிறார், ஜனங்கள்லாம் சீர்கட்டு போகிறார்கள். கர்த்தருடைய பட்சம் நிற்கிற யார் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஒரு சில கடந்து வந்து நிற்கிறார்கள். உன் ஜனமென்னை மினைமென்று புறஜாதி என்று பார்க்காமல் நீங்கள் அவரை கொன்று போடு என்று சொல்கிறார். ஏறத்தாழ 3000 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட சுவிசேஷ ஊழியத்தில் அப்போஸ் பேதுரு சொல்லுகிறார், இந்த சந்ததியை மாறுபான சந்தையை விட்டு விலகி கொள்ளுங்கள். அப்போ எல்லாம் கேட்க நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்?
உங்களை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். எதை கானான் தேச பிரயாணத்தில் 3000 பேர் தேவன் கொன்று போட்டாரோ, அது 1ஆம் நூற்றாண்டு பிரயாணத்தில் 3000 பேர் முதல் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அது எந்த கிரியைகளை வேணாலும் இருக்கலாம். தேவன் செய்த நன்மைகளை இருந்தாலும் சரி, அதுக்கு தன் யார் பரிகாரமாக கொடுத்தார்களோ அது மீண்டும் ஒரு பரிகாரம் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் எதை அவர்கள் இழந்தார்களோ அதை மீண்டும் ஈடுகட்டப்படுகிறது. ஆனால் இறைமார்க்கம் என்பது ஒரு காலகட்டத்தில் கூட தேவன ஒரு வார்த்தை விட மாறாதது. அதை நம்ம பார்க்கும். முன் இருந்ததோ பின் இருக்கும், முன் செய்யப்படுது பின் செய்யப்படும் என்ற பிரசங்க சொல்லுவான். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக மனிதனை தோற்றுவிக்கப்பட்டு என்ன நோக்கத்துக்காக தேவனை அனுப்புகிறாரோ அதில் என்ன இடர்பாடுகள் நன்மை தீமை நடந்தாலும் அது மீண்டும் சீர் செய்யப்படும், அது மீண்டும் பதிலளிக்கப்படும். ஆனால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு பிரயாண பாதைகளை இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் கடந்து வந்தாலும் மீண்டும் நமக்கு ஆறுதல் படுத்தப்படும். அது மீண்டும் தேவன் ஈடுகட்டப்படுகிறார். அது ஏற்ற காலத்தில் தேவன் சகாயம் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகலா ஊரனாக சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி, சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியாவோட நாட்கள்ல ஒரு பலமுள்ள சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். எலியா நாட்கள் நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அதுல ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவன் தேவனுக்கு பக்தி வைராக்கிய கொண்டதினாலே இந்த ஜனங்கள் குந்தி குந்தி தேவனை தொழுது கொள்கிறார்கள். இஸ்ரவேலில் தேவனுடைய காண்பிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஆவல் படுகிறான். தேவன் ஒரு பந்தயத்தை கட்ட சொல்லி பாகாலும் விக்கிரக தோப்புல காணப்படும் 850 தீர்க்கதரிசியை அவன் பந்தயத்தில் ஜெயித்து ஒரு கொலை செய்கிறான். அதை கேட்ட எசேப்பில் ஆகாப்பு ராஜாவுடைய மனைவி, நாளை இன்றைய தினம் அவன் தலை இங்கே இருக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறான். அவனை தேடுகிறார்கள். அவன் ஓடி தன்னை மறைத்து கொள்கிறான். ஒரு சூர செடியில் மத்தியில் படுத்திருக்கிறான். ஒரு தேவதூதன் கடவுள் அப்பமும் தண்ணீரை கொடுத்தபடியாக நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவன் 40 நாட்கள் இரவும் போல் நடந்து போகிறான். அப்போ தான் தேவன் கடந்து வருகிறார். உனக்கு பதிலாக எலிசாவை இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன், பாகாலுடைய சமூகத்தில் முழங்கால் படிடாமல் இந்த தேசத்தில் 7000 பேர் மறைந்திருக்கிறார் என்று சொல்கிறார். நான் எளிய நினைப்பது என்ன, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன்னு நினைக்கிறான். 7000 பேர் இருக்கிறான்னு சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வசனம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1660 நாளாலும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயில் இந்த அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதிகளால் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களோடு யுத்தமணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். 14 வாசிப்போம். 3½ நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலுண்டு நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு ஏறி போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். எலியாவோட நாட்கள்ல
பாகாலுக்கு முழங்கால் படி நம்ம 7000 பேர் மறைந்திருந்தது போல கடைசி காலத்திற்கான அவர் எலியாவின் ஆவியும் பெலினும் பெற்ற இந்த தீர்க்கதரிசியில் 7ஆம் தூதன் எழும்பி தன் நாட்களை தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 3 நாட்கள் பிறகு இங்கே ஏறி பயங்கர சத்தம் உண்டாகுது. அவர் காலுண்டு எழுந்து போகிறார்கள். அந்நேரத்தில் பூமி ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகி 7000 பேர் அங்கே இறந்து போகிறார்கள். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக எலியாவுடைய இறுதி நாட்களை சொல்கிறார். பாகாலுடைய முழங்கால் படாமல் 7000 பேர் என் நாமத்தில் காத்திருக்கிறார்கள். கடைசி கால எலியாவும் பலனும் உண்டாகிற தீர்க்க தான் ஊழியத்தை செய்து நிறைவடையும் போது அங்கே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகிறது. 7000 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்கிறது. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, என்ன திட்டம் செய்திருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேற்றுகிறதை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியாய் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமரியாவுக்கு திரும்பினான். எலியாவுக்கு பிரகாரம் அந்த ஊழியத்தை எலிசா எடுத்துக்கொள்கிறார். அவர் கடந்து வந்தபடி அதிகாரங்களை பெற்று கடந்து வரும்போது 42 பிள்ளைகள், புதுக்கு நான் கொடுத்த வேணும் விளக்கம் கொடுத்துருக்கிறோம். பிள்ளைங்கன்னா குழந்தைல எல்லாம் வாலிபர்கள். இவனை கிண்டல் செய்து எலியை எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போல் என்ன பண்ண, நீனு போயிடு, நீ எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிபடியாக அவனை கேவலப்படுத்துகிறார்கள். அதை அறிந்த எலிசாதான் தெய்வத்திடம் மாறாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சபிக்கிறான். 2 கரடிகள் கடந்து வந்து 42 வாலிபர்களை கொலை செய்யப்படுகிறது. இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தா யூடியூப்பில் போய் பார்த்துங்க. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 42 தேவனுடைய பிள்ளைகளை இழந்ததுனாலே எல்லாம் அவர்களும் தேவன் அறிந்தவர்கள் தான். தேவனுக்கு மாறா நடைமுறைப்படுத்தி தெய்வத்திற்கு மாறா நடந்து கொண்டதினாலே தேவனுடைய கோபாக்கனை உண்டாகி அவளை அழித்து போடுவதாக நான் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்னென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறமாய புருஷன் தம்முடைய வலது கரத்தை இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்கள் அரை காலமும் சொல்லி என்று பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமை சிறடித்த பிறகு முடிவு வரும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனின் நாட்களை சந்திப்பதற்கு முன்பாக 42 மாதங்கள் என்று சொல்லுகிற 3 ஆண்டு காலம் சபை அந்த கிறிஸ்துக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறது. அந்த 3 ஆண்டு காலங்கள் தான் நாம் பார்த்த 2 தீர்க்கதரிசிகளை எழும்பி 1260 நாள் தீர்க்கதரிசனம் சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படி ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம எது பார்த்த காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற 3 ஆண்டு காலங்கள் சபை சிக்குகிறது. பரிசுத்தமான வல்லமை சிதறடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 42 மாதங்கள் தேவ ஜனங்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 16
ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கடிகளின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெருமையான தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 41 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்க தூஷித்து மேலும் பரிசுத்தமான யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்க முடியாததற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசக ஜாதியின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறைமார்க்கும் 42 பிள்ளைகளை எப்படியாக அங்கே கொலை செய்யப்பட்டதன் பிரகாரம் 42 மாதம் தன் சபையாக சரீரமாகிய 3 ஆண்டுகள் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் ஒப்புவித்து அப்படி புடமிட்டு பூர்ண ஆக்கிக் கொள்வதற்காக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் 40 பின் 3 ஆண்டு காலம் தேவனை கோபாக்கினை உண்டாக்கி வெளிப்படுத்த 16ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய கோபாக்கினை அங்கே செலுத்தப்படுவதாக நான் பார்க்கிறோம். அல்ல வேதத்துக்குள்ளாக என்ன நன்மைகள் செய்யப்படுகிறதோ அதுக்கு திருப்பி செய்யப்படுகிறது, என்ன தீமைகள் செய்யப்படுதோ அதற்கு திருப்பி செய்யப்படுகிறது. ஆனால் வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைங்களை வாசித்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு பிரிதி பலன் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நாம் எல்லாம் தேவ சமத்தை தேடி பின்பற்றி கடந்து போய் அவருடைய வருகை எதிர்பார்த்து நம்மளாம் வாழ்க்கையை நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். சத்துர சாத்த நம் நிலைகளை அறிந்து போராடுகிறான். இல்லாமை, வறுமை, சரீரத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில எல்லாம் போராடுகிறான். அதற்கு மீண்டும் நமக்கு சமப்படுத்துகிறான். ஆட்டுக்குடியான கல்யாண விருந்தில் பார்க்கிறோம். முன் 3 ஆண்டு காலத்தில் நாம் செய்யப்பட்ட அக்கிரம பாவத்தெல்லாம் மன்னித்து நம்ம இரக்கம் பாராட்டுகிறார். சாத்தான பலமுள்ள கிரியினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். அதன் மீண்டும் பின் 3 ஆண்டு காலமாகிய இஸ்திரான பாம்பின் முகத்தில் விலகி ஒரு காலங்கள் அரைக்காலம் போஷிக்கப்படத்தக்கதாக தன வனாந்தரத்தில் பறந்து போகிறாள் என்று பார்க்கிறோம். முதல் 3 ஆண்டு காலம் தானியேல் 12:7 பார்க்கிறப்ப நாம் புடமிடப்படுகிறோம், சோதிக்கப்படுகிற பொன்னாக விளங்குவதற்கு நாம் அனுமதிக்கப்படுகிறோம். பின் இருக்கிற 3 ஆண்டு காலங்கள் நாம் மதியவானது பறந்து போய் ஒரு இளைப்பாறுதல் அடைகிறோம். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக எந்த ஒரு காரியத்தை தேவன் நம்ம அனுமதிக்கிறாரோ அதற்கு பதில் செய்கிற தேவன். அவன் கசப்பு கிடந்த காடியை கொடுத்தான், அவன் நீங்கள் எட்டியை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இறை சமூகத்தை நாம் படுகிற பிரயாசத்துக்கு ஒரு பிரிதி பலன் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதனாலே நிச்சயமாக பதிலுக்கு பதில் செய்யப்படும். தேவ சமூகத்தை யாரும் தப்பி பிழைக்கலாம் முடியாது. இன்னொரு காலத்து மையமாக இருப்பதனாலே நம் பாடுகள், துன்பங்கள், ஒவ்வொருத்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் தெய்வத்தை நிறைவேற்றி பின் 3 ஆண்டுகளை வைத்திருக்கிற நன்மை மாத்திரமில்லாமல் 1000 ஆண்டுகள் ஆட்சி வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு நித்திய வாழ்க்கை வைத்திருப்பதனாலே அதை முன்னிட்டு பாடுகளை சுமந்து தெய்வத்தை நிறைவேற்றி நமக்கு 100 தினக்கால திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்கிறார். பேதருக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே 19ஆம் அதிகாரம் மத்தியில் பார்க்கிறோம். இம்மையில் ஒரு மனிதன் வீடு, மனைவி, பிள்ளைகள் எதை எழுந்தாலும் அதை மறுமையில் 100 தனியாக அடைகிறான் என்று சொல்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் திரும்பி நீங்கள் செய்கிற நன்மைக்கு திரும்பி செய்ய காத்திருப்பதனாலே நான் பாடு துக்கங்களை சும்மா தெய்வத்தை சொந்தமாக செய்து கொடுக்கும்படியாக தேவநாமத்தை கேட்டுக்கொண்டு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.